எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்முடைய சூப்பர் ஸ்டார் 1987ஆம் ஆண்டில் நடிச்சிருந்த மனிதன் அப்படிங்கிற படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். பிகாஸ் த ரீசன்ட் பேஸில் என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு ரீரிலீஸ் செய்யப்பட்ட மனிதன் படத்தை பற்றி ஃபுல்லாக பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து லைக் ஒரு பிரசவம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பிரசவத்தை வந்துட்டு அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு ஊசி ஏதாவது போட்டு இந்த குழந்தைய வந்துட்டு இன்னைக்கு பிறக்காம நாளைக்கு பிறக்க வைக்க முடியுமா அப்படின்னு வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயோ என்னையா நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற, சுகப்பிரசவம் ஆக போற டைம்ல வந்துட்டு நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு உன்னுடைய மனைவிக்கு வந்துட்டு எண்டு கார்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாம அவர் வந்துட்டு ரீசன் சொல்றாரு. என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு என்னோட பையனோ பொண்ணோ பிறந்தா அப்படின்னா வந்துட்டு அது ஒரு திருடனாகவோ இல்லை கொலைக்காரனாகவோ இல்லை கொலைக்காரனாகவோ மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஸோ அவனோட ராசி பலனுக்கு வந்துட்டு செட் ஆகாது, நாளைக்கு எதாவது பண்ண முடியும்னு கேட்கும்போது இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. குழந்தையும் பிறக்குது, அமாவாசையில பிறந்த இவன் அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு ஒரு மாதிரி டார்கெட் பண்றாங்க மனிதன் தன்னுடைய அப்பாவே. அப்ப வளர வளர ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு தன்னுடைய அப்பா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து சொல்றாரு, இவர் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி பிறந்திருக்கான், திருட்டு பையன், கொஞ்சம் பத்திரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த விஷயம் நடக்கும்போது வந்துட்டு இவர் இந்த ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு கோவத்துல ஒரு போர்டு எடுத்து ஒன்று அடிச்சிடுறாரு டீச்சர் மேல. அடிச்ச இடத்துல வந்துட்டு அவரு மயக்கம் போட்டு இறந்துடுறாரு. அப்ப இவர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் சிறை தண்டனை வர்றாங்க. ஸோ சிறை தண்டனை வந்துட்டு 25 வருஷமும் 30 வருஷம் நடக்குது. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒரு சூப்பரான சாங், செகண்ட் ஒரு சூப்பரான சாங், தேர்ட் வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது. விட மாட்டேன். லைக் வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு இதுங்க. அண்ட் இந்த கதை வந்துட்டு அப்படி நகர்வு போய் கொண்டிருக்கிற டைம்ல வந்துட்டு இவருக்கு தன்னுடைய சொந்த அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு போய் தஞ்சம் அடைகிறாரு. அங்க போய் பார்க்கும்போது வந்துட்டு அவரோட ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்துட்டு இவன் ஒரு திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி அவரும் கண்ணாங்க கட்டுறாரு. அப்ப என்னடா இது அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு கதை வந்து இப்படி ஒரு சலம்பல் மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவர் என்னடான்னா போற வழியெல்லாம் நல்லது பண்ணிட்டே இருக்காரு, வர வழியெல்லாம் நல்லது பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்மளுடைய ரஜினி சார். ஸோ அப்போ வந்துட்டு ராஜா அப்படிங்கிற இந்த படத்துல இருக்கிற மனிதன் படத்துல இருக்கிற நம்மளுடைய ரஜினி சார் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது எல்லாம் வாரி வழங்கி பண்ணிட்டு இருக்காரு. அவன் சின்ன வயசுல அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பால் எல்லாம் வெளியே கக்குற மாதிரி அடி. ஆனா அவருக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு அமாவாசையில பிறந்த ஒரு தரித்திரம் அப்படிமா இருந்துட்டு அவருக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு மாற்று வழி என்ன பண்ணலாம் அவர் யோசிக்கவே இல்லை. ஏன்னா வந்துட்டு இது ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பீக் ஆஃப் த டைமுக்கு அப்புறம் எப்பவும் பழைய படத்துல வர மாதிரி ஹீரோ என்ட்ரி அண்ட் ஹீரோயின் வந்துட்டு சண்டை போடுறது ஹீரோ கூட, அடுத்த அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைட்டு ஒரு சீன் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினுக்காக ஒரு சாங், அதுக்கப்புறம் ஹீரோ வந்து லவ் பண்ற மாதிரி ஒரு சாங், அதுக்கப்புறம் அவங்களுக்கு முட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு சேர்ந்து லவ் பண்ற ஒரு சாங், இந்த மாதிரிலாம் வருது. சரி, அதுக்கு ஒரு கதை தான் என்ன அப்படி வந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் போகும்போது இந்த விடுதலை படம் பாத்தீங்கன்னா விடுதலை படத்துல தோழர்கள் அப்படி மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து அங்கேயும் இந்த படத்துல ஒரு தோழர்கள் செட் ஆஃப் ஒரு டீம் இருக்குது. அந்த இடத்துல பொது சேவை மையம் மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த பொது சேவை மையத்துல இவங்க போய் சேர்றாங்க. அது ரஜினி சார் சேர்றாரு. ரஜினி சார் சேர்ந்து அங்க நல்ல வேலை எல்லாம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் அங்க நடக்குது. ஸோ அதான் மெயின் பிளாட் டைம். ரகுவரன் சார் வந்துட்டு என்ட்ரி ஆகுறாரு, விஷயம் வந்து பிளாஸ்ட் ஆகுது, பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் கதை என்ன அப்படின்னா வந்துட்டு அரசியல் பின்னணியில இருக்கிறவங்களை வந்துட்டு முட்டுக்கட்டை போட்டு தடுக்கணும். 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க, எல்லாம் கரவு பணத்தை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களை வந்துட்டு முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயம் வந்து பின்னாடி இருந்து சர்க்கார்ல வந்து விஜய் சார் பின்னாடி இருந்து பண்ணாரு தெரியுமா, அதே மாதிரி பின்னாடி இருந்து பண்றாரு. லைக் நான் எக்ஸாம்பிள் சொல்றதெல்லாம் வந்துட்டு அங்கேருந்து இவங்க காப்பி அடிச்சதா கூட இருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ நான் அது எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பார்த்ததுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். சர்க்காரு அந்த படம் இந்த படம் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ வந்துட்டு அவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து இவர் பின்னாடி இருந்து வேலை பார்த்து அவங்க வந்துட்டு மொத்தமா காலி பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பழி இவர் மேல வந்து விழுது. ராஜா சார் மேலேயும் அந்த பொது சேவை நடத்துகின்ற
ஒரு தியாகி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் மேல வந்துட்டு மிகப்பெரிய பழி வந்துள்ளது. அந்த பழிய வந்துட்டு போக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இவங்க தலைமறைவா இருந்து அந்த பழிய தீர்க்கிறதுக்காக, லைக் அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கிடையாது. பழிய வந்துட்டு முறியடிக்கணும். இது நாங்க தப்பு பண்ணல அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் மறைஞ்சு, மறைஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சு பண்ணிட்டே இருக்காங்க. ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில வந்துட்டு வேற வழியே இல்ல. நம்மளும் வந்துட்டு இந்த ஆயுதத்த கையில எடுத்தே ஆகணும் அப்படின்னு துப்பாக்கி எல்லாம் கையில எடுத்துட்டு எல்லாரும் சுட்டு தள்ளுறதுதான் கதை. இது நான் ஏன் ஃபுல்லா சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் அஃப்கோர்ஸ் ரீரிலீஸ் படம். ஸோ நீங்க பார்க்கணும் விருப்பம் இருந்தா வந்துட்டு பாருங்க. அண்ட் நான் வந்துட்டு உண்மையை சொல்றேன், ஃப்ராங்கா சொல்றேன், நான் வந்துட்டு தியேட்டர்ல பார்க்கல. லைக் நான் வந்துட்டு ஆகா தமிழ் இந்த படம் இருக்கு. ஸோ நான் ஆகா தமிழ் தான் பார்த்தேன். உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனா இது புதுசா இருக்கு. அண்ட் அந்த பாட்டெல்லாம் கால கால மொரட்டு கால மொரட்டு கால அந்த பாட்டு வந்துட்டு வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் அந்த பாட்டு வந்துட்டு 2 பிரிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி சாங் அதுதான். அண்ட் செகண்ட் வந்துட்டு ஒரு துக்கம் அந்த வீட்ல நடக்கும். ஸோ அந்த துக்கம் நடக்கும்போது வந்துட்டு அதுக்கு ஒரு துக்கமா ஒரு இந்த சாங், இந்த ஜாலியா பாடின ஒரு சாங்கே வந்துட்டு லைக் கேள்வி கேட்கிற மாதிரி பாடின சாங்கே வந்துட்டு துக்கமா பாடியிருப்பாரு. அதுவும் நல்லா இருக்கும். வந்துட்டு ஒரு ரொமான்டிக் சாங் அண்ட் ஆஃப் கோர்ஸ் a fire song. ஸ்டார்டிங் ஒரு சாங்ஸ் இந்த மாதிரி சூப்பரான சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு கதை பொருத்தமும் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரகுவரன் சார் வில்லன். ஸோ ரகுவரன் சார் வில்லன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு ஏதாச்சும் ஒன்னும் பெருசா பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா இந்த பழைய படத்துல ரொம்ப பழைய படம் எல்லாம் வரும் தெரியுமா, லைக் வந்துட்டு இந்த கோவப்பட்டா வந்துட்டு முகத்துல வந்துட்டு இந்த சிகப்பு கலர் லைட் அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கல் எல்லாம் தூக்கி தள்ளப்படும் போது ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வருது பார்க்கும்போது. அண்ட் நிறைய அந்த ஃப்ளா மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது படத்துல. பட் அதெல்லாம் பழைய படம். அண்ட் அதுல வந்துட்டு அந்த டைம்ல இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டதே வந்துட்டு பெரிய விஷயம். அண்ட் செட் நிறைய சாங்ஸ் செட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ செட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, என்னடா இது அப்படி மாதிரி அந்த அளவுக்கு நிறைய சூப்பரான செட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கான ஒரு வேல்யூபிளான பேக் வந்து படத்தில் இருக்கான்னு கேட்டா நீங்க ஜஸ்ட் லைக் லாஜிக்கை எதிர்பார்க்காம பாத்தீங்க அப்படின்னா வேல்யூபிளான ஒரு பேக் இருக்குது. அண்ட் இப்போ நீங்க வந்துட்டு இந்த மணி லிஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு தனியா ஒரு இதெல்லாம் வந்து வச்சிருக்கிற மாதிரி. அண்ட் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு இந்த சுட் கேம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனா ரகுவரன் சார் அப்பவே வச்சிருக்கிறாரு எங்க தலைவர். அப்பவே தனியா வந்துட்டு ஜெயிலு, அதுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன, செகண்ட் கிளாஸ் என்ன, A+ என்ன, ஏ என்ன, இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்துட்டு அந்த டைம்லயே வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ எதுக்கு லாஜிக்கு, எதுக்கு மிஸ்டேக்கு, எது எங்க நடக்குது, எதனால இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. திடீர்னு இவர் இருக்கிற இடத்துல எல்லா பிரச்சனையும் தேடி வரும், இவர் இருக்கிற இடத்துலயே பிரச்சனை வந்து இவர் கூட்டு வந்துருவாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த என்னன்னு தெரியல. அண்ட் இது நான் வந்துட்டு சொல்லுவேன் தெரியுமா, அந்த ஷாப்பிங்லாம் ரிவ்யூ நான் பண்ணும்போது நான் சொல்லுவேன், நான் ஒரு மெயின் பிளாட் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் செஷன் நடக்குது அப்படின்னா வந்துட்டு லைக் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் எப்படி பார்க்குறேன், லைக் இப்போ சீன் சொல்ல வரேன், அந்த சீன் நடக்குது. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கட் ஆகிற சீனோட இங்கே ஒரு சீன் வந்துட்டு கேமராவில் நம்ம ஷூட் பண்றோம். இந்த சீனோட சேர்த்து இந்த சீன் தான் ஆட் ஆகி வர போகுது. பட் நான் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஸ்டாப் அப்படின்னு சொல்லாம அந்த ஒரு சீனோட சேர்த்து இருக்குது. இப்படி வந்துட்டு நின்று பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சீனு சேர்ந்து இருக்கும்போது இப்படி டக் சொல்லு அந்த மாதிரி ஆகிடும் பாத்தீங்களா. ஸோ அதுக்காக சொல்றேன், அந்த மாதிரி நிறைய சீன் அங்கே இருக்குது. பட் அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவா பண்றதா வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சீனை நான் சொல்லிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு இந்த கை ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அது அப்படியே ரிமைண்டரா இந்த ஷாட் வந்துட்டு ஆமா நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன், அந்த தலையாட்டுறதோட சேர்த்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது தான் வந்து இந்த சீன் வந்துட்டு கரெக்டா மெர்ஜ் ஆகும். ஸோ அப்போ மெர்ஜ் ஆகும்போது தான் வந்துட்டு அதை பார்க்கும்போது இப்படி ஒரு ஷாட் அப்படியே வந்துட்டு ஒரு ஆட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன். அது இந்த படத்துல எல்லாம் நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போ நடந்து போற மாதிரி இந்த ஷார்ட் வந்துட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஓடி வர மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பழைய படத்துல நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு உள்ள பூந்து பார்க்கணுமான்னு பார்க்காம பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் உங்களை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் ஆனா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய ரஜினி சார் படத்தை பார்க்கும்போது இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைடா வந்துட்டு இல்ல இன்னும் பெட்டரா ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படி மாதிரி ஒரு கேள்வியை ஏற்படுத்துது.
எனக்கு ஏற்படுத்துச்சு. அது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது நிறைய அழுகைகள், நிறைய கூச்சல்கள் அண்ட் நிறைய இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இதெல்லாம் பெருசாலாம் இல்லையே. இதை விட வந்துட்டு பாஷா படம் எவ்வளோ இருக்கலாம், அண்டு அண்ணாமலை படம் நல்லா இருக்கும், சிவாஜி படம் நல்லா இருக்கும், அண்ட் அது பழைய படங்கள் அருணாச்சலம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி செட் ஆஃப் படம் தான் நமக்கு தோணும் படம் பார்க்கும்போது. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே தான், பெருசா எல்லாம் இல்லை, ஓகே 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 லெவல், ஓகே நீங்க பார்க்கலாம், ஓகே அந்த மாதிரி. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் சொல்லுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் மெயின் சொன்ன மாதிரி நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்டின். ஸோ செக் அவுட் மனிதன். பாய்.